ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர் ப்ரோ 3018 ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் மற்றும் நல்ல லோடிங் கெப்பாசிட்டியோடு தான் கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜ் தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈஷருக்குள்ள நம்பிக்கை இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை E494 CRS 4 வால்வ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின்னு சொல்லலாம். இதோட பவர்னு பார்த்தோன்னா 160 கால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டார்க்குமே பக்காவாக இருக்குது. வண்டியில் உள்ள டார்க்கை பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு 500 கிலோ நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஈஷருக்குள்ள நம்பிக்கை மற்றும் வால்வோ அண்ட் ஈஷர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த என்ஜின் பக்காவாக இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்தவரை 7 ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் வருது, ப்ளஸ் 2 ஓவர் டிரைவ் கியர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு வரக்கூடிய ஒரு ஈஷர் வண்டி தான் இது. 3018ன்னு சொல்லக்கூடியது ஒரு பல்வேறு விதமான பாடி லென்த்தில் கிடைக்கிது. கிளச்சை பொறுத்தவரை இந்த வண்டிக்கு 362 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸு கிளச்சு எல்லாமே வண்டிக்கு நல்ல ஒரு முக்கிய ப்ளஸ் பாயிண்ட் அமையுது. வண்டியை பொறுத்தவரை அடுத்த விஷயம்னு சொல்லியாச்சுன்னா, வண்டியில் உள்ள வீல் பேஸ் 4490 mm கொடுத்துருக்காங்க. இந்த வீல் பேஸ் இந்த மாடல் வண்டிக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். அடுத்ததாக சொல்ல போனால் வண்டியோட விசிபிலிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சைடு ப்ரொடெக்ஷன் பார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 241 mm கொடுத்துருக்காங்க. அது வண்டிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். வண்டியில் லோடிங் ஸ்பேன்ஸும் நல்லா இருக்குது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 18,000 kg கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே பேலோடும் பக்காவாக இருக்குது. பேலோடை பொறுத்தவரை நமக்கு நிறைய பேலோடு இருக்குது. இந்த வண்டியில் பொறுத்தவரை 13,000 kg, அதாவது 13 டன் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லோடிங் பண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சைடு பார்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக்காவான ஒரு வண்டினே சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷனும் அதே மாதிரி தான் நல்ல பில்ட் குவாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. வண்டியில் டெக்லேருந்துன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய விதமாக இருக்குது. 18 அடி, 20 அடி, 22 அடி, 24 அடி, 32 அடின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான டெக்லேருந்தில் வண்டி வருது. கஸ்டமைசபிளாக இருக்கனால எந்தெந்த வண்டி யாருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள வண்டியை சூஸ் பண்ண மாதிரி வண்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். அடுத்தது வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜும் கொடுக்குது. வண்டியில் பவர் ஸ்டியரிங் வந்துடுது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஈஷரோட பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. சைடில் டிரைவர் கோ டிரைவர்லாம் ஏறுற மாதிரி சைடு ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 190 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா, வண்டியில் உள்ள பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. இன்டீரியர்லேயும் நல்லா இது கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 7 km/லிட்டர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் முக்கியமாக இருக்குது. டேஷ்போர்டு இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் வந்திருக்கு. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கனால வண்டி டிரைவர் ஈஸியாக ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும். எஃபர்ட்டு ரொம்ப போடாமலே நல்லா டயர்டாகாமல் இருக்கும் வண்டியை பொறுத்தவரை. மற்றபடி பார்த்துட்டோன்னா டிரைவிங் மோட்ஸு பவர் இருக்குது, எக்கோ மோடு இருக்குது, எக்கோ ப்ளஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு விதமாக 3 விதமான மோடு இருக்குது. ஸோ மோடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மைலேஜ் தர்றதுனால எந்த மோடு வேணுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ பவர் மோடு என்ஜின் நல்லா அதிக பவர் லோடு எல்லாம் இருக்கும்போது போகும். எக்கோ மோடு வேறு வண்டி போகும்போது அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜ்னே சொல்லலாம். மற்றபடி பார்த்துட்டோன்னா நல்ல இது ஓவர் டிரைவ் கியரும் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அட்வான்ஸ்டு கியர் பாக்ஸ் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி. அடுத்ததாக முக்கியமாக மோர் ஸ்பேஸ் இருக்குது. வண்டிக்கு உள்ளால் பார்த்தோன்னா லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல காற்றோட்டமான ஒரு கேபின் இருக்குது. ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க ரியர் சைடு பார்க்க மாதிரி. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி ஸ்லீப்பர் கேபின் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூம் எல்லாம் நிறைய இருக்குது. அதே நேரம் மோர் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த வண்டி நமக்கு ஸ்லீப்பர் கேபினோட வர்றதுனால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்குது. டிரைவருக்கு டயர்ட் இருந்தாலும் வண்டியை நிறுத்தி ஓரமாக படுத்துக்க மாதிரி அமைப்பு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் டிரைவர் சீட் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டோடு வந்துடுது. ஹைட்டாக இருக்கனால நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஏசி இருக்குது வண்டியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லை, லக்கேஜ் இது ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டோன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்க மாதிரி இது கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பொறுத்தவரை 295, 90, 620ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வண்டியை பொறுத்தவரை ஒரு பக்காவான இதுதான். ஈஷருக்கு ஈடு ஈஷர் தான். வாரண்டி 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் 4 வருஷத்துக்கு மொத்தமாக வரும்போது நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா கம்மியாக தான் இருக்குது. முக்கியமாக டில்டபிள் கேபின் இருக்குது. டில்டபிள் கேபின் நமக்கு ஈஷரில் வழக்கமாக வரக்கூடிய மாடல் தான். ஸோ அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் வண்டியை பொறுத்தவரை. வண்டியோட தோரணை எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு இருக்கக்கூடிய இந்த வண்டி 28 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக ஆன் ரோட் ப்ரைஸ்னு ரொம்ப சின்ன வேரியேஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.